ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்டில் ஃபுல் மோடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏத்தியாச்சு மோடுக்கு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மோட் வேணாலும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மோட் இருக்குது. பிகாச்சு, கார், ஹோட்டலு, நிறைய மோட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான மோடு எடுத்துக்கலாம். எது வேணாலும் இருக்குது. டிராகன் மோட் இருக்குது. இப்போ வந்து நம்ம பீப்புள்ஸ் ரியலிஸ்டிக்கை தான் பார்க்க போகிறோம். RTX எப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னன்னா பிபிஎஸ் 5K டஃப் கொடுக்குற RTX தான். இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. லிங்க்கு வரல. உங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அக்வா பார்க்குன்னு எது ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கை பிளாக்ல இருக்கலாம். அதாவது எதுவுமே இருக்காது. ஸ்கை பிளாக் அது பேர் தான். இப்போ தேவைன்னா உங்களுக்கு கன்ஸ் மோட் இருக்குது. இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய மோட் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து 2 மோடு பார்க்க போகிறோம். இது முதல் மோடு. இப்போ நம்ம எக்கச்சக்கமான மோட் இருக்குது. எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லேப்டாப், அப்புறம் இந்த இதெல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட் இருக்குது. எது எடுக்கிறதுன்னு சுத்தமாக தெரியல. நம்மளுக்கு ஃபாக்ஸ் மோடுன்ட்டு எப்படி வர வைக்கிறதுன்னு தெரில. வேணால் ஃபாக்ஸுன்னு டைப் பண்ணி பார்க்கலாம். FOX ஃபாக்ஸுன்னு போட்டால் ஃபாக்ஸுக்கு பதில் இப்போ நியூட்ட காசுக்கான கேம் ஒன்று வந்திருக்கு. இந்த மோடில் இந்த பொம்மை தான் எல்லாரையும் இது பண்ணும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உல்ஃப் மோடு தான் இருக்குது. உல்ஃப் ட்ரெஸ் இருக்குது. பட் ஆனால் இது நம்ம உல்ஃப் மோடு இல்லை. உல்ஃப் மோட் வேறு எதுலையாவது வருதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா PETன்னு போட்டுக்கலாம். பெட்டுன்னு இருக்கு. பெட் SKIN ஸ்கின். பெட் ஸ்கின்னு போட்டிங்கன்னா பெட்டுக்கு ஸ்கின் எதுவும் வரல. பெட் ஷாப் ஏதோ ஒன்று புதுசாக போட்டிருந்தாங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரில. பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்குன்னு நிறைய இது இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏதோ அலாதீனில் வர மாயா கம்பளின்னு நினைக்கிறேன். என்னது இது வரைக்கும் இந்த மாதிரி மோடெல்லாம் பார்த்ததில்ல. பார்த்தீங்கன்னா பிகிஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த மோடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட மோட் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கின்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஸ்கின்ஸ் தொட்டுக்கலாம். ஸ்கின்ஸ் வேணால் கூட இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் மோடு இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆகுது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியாமல் வெளியே வாங்கிட்டேன் போல. பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க, என்னன்னு புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோடு சரியா இல்லை, என்னன்னு தெரில. இப்போ இந்த மோடு போய் பார்க்கலாம், இது வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் P+5. இதை வச்சு தான் ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் வர வைக்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்ச எந்த மோடு வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்குது. ஹவுஸ் மோடுன்னு நினைக்கிறேன். எப்படி செட்டப்ஸில், அதாவது செட்டிங்ஸில் வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன், வேணால் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு, வர மாட்டேங்குது. வந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன் போல். இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைப் பண்ணிங்கன்னா, நான் வந்து சிட்டின்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு சிட்டி மோடு வரமாட்டேங்குது, என்னன்னு தெரில. என்ன எந்த மோடையும் ஏற்றி காட்ட மாட்டேங்கிறியே, ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மோடாக பார்க்குறேன். ஏன்னா இந்த மோட் பார்க்கலாம் வாங்க. ஹல்க். இப்போ நான் சர்ச் பண்ணது உங்களுக்கே தெரியும், வேறு எதுவும் இல்லை, ஹல்க்கு தாங்க. நம்ம தலைவன் ஹல்க் ஹேர்மானில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸே இருக்குது அவங்களுக்கு. பட் ஆனால் நல்லா இல்லை. நம்ம ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு சின்ன விஷயந்தான். அந்த போர்ட்டல் தான் தொலைவிட்டு இருக்கேன். இதோ வந்துருச்சு. PORTAL போர்ட்டல். நம்ம போர்ட்டல்னு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே நிறைய மோட் வந்திருக்கு போர்ட்டல்ஸுக்குன்ட்டு. ஸ்கின்னுக்கு போய்க்கலாம். ஸ்கின்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேர்ள் ஸ்கின் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா இப்போதைக்கு சாம்பிள் காட்டுறேன், கேர்ள்ஸ் மோடு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மோடெலாம் வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த மோட் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலும் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மோடு வரும். கொடுத்துக்கலாம். செட்டப்ஸ் நவ்வுன்னு கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்குள்ளார வந்துருச்சு.
அப்புறம் இந்த 2 மோடையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், வேணா பார்த்து ஏற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸ்கின்ஸுக்கு போய் பார்த்துக்கலாம். ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கின் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றின ஸ்கின் வந்துச்சு. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கின் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைக்கணும் ஸ்கின்ஸ் எல்லாம். இப்போ நம்ம எல்லா மோடையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் மோடை பார்க்கலாம், அதாவது 2வது ஆப்போட மோடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோடுக்குள்ளே போகலாம். தெரியாமல் வாயில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மோடு ஒரு மோடு பார்த்தாச்சு. இன்னொன்று தான் இந்த மோடு. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோடு இருக்குது. சர்ச் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மோடு இருக்குது. ஸ்கை பிளாக்கு நம்ம போன வீடியோவில் அதாவது நம்ம போன மோடில் பார்த்தது தான் அது ஸ்கை பிளாக். ஸ்கை பிளாக்கு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இருக்குது. இப்போ நம்மளுக்கு சர்ச் பண்ணால் உல்ஃப் வரல, அதனால் ஃபாக்ஸ் வரல. இதில் வேணால் டைப் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. எஸ், இதில் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் மோட் இருக்குது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க மோடை தொட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். பட் மோட் ஃபெயிலியர்னு காட்டிடுச்சு, அதாவது மோட் வரல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோட் ஃபெயிலியர்னு காட்டிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம் வேற என்ன மோட் இருக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாக்ஸ் அண்ட் டைப் பண்ணால் வேறு எதெல்லாம் வருது. இது வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சது தான். இன்னும் இந்த மோடை பார்க்கல, வேணால் பார்க்கலாம் வாங்க. இதுவும் கரெக்டாக வரல, மோட் ஃபெயில்டுன்னு தான் கட்டியிருக்கு. இதில் அந்த மோடில் சிலதெல்லாம் வரல, ஏன் நம்மளுக்கும் இன்னும் தெரியல. வாங்க வேறு ஏதாவது மோட் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபாக்ஸ் வர வைக்கிறது அந்த மோட் மட்டும் வரல, ஏன்னு தெரில. இப்போ நம்ம ஃபாக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அத்தனை மோடும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலுக்கு ஆல் திங்ஸ் இருக்கிறது போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் மோடுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா போட்டை கூட இருக்குது, போட் கூட இருக்குது. ஜுராசிக் பார்க், இது ஒரு ரியல் பார்க்கே கொடுத்துருக்குறாங்க இந்த மோடில். பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃப்ரீ ஃபயர், கரெக்ட், இது ஃப்ரீ ஃபயர். இந்த மோட் நம்பிக்கிட்டே இருக்குது, இது ஏற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக ஆடுறதுல வந்து எமோட்ஸ் வரல, எமோட்டு டைப் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இதில் சரியாக தெரில எமோட்க்கு ஸ்பெல்லிங்கு. எமோட் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணலாம். EMOT இமோட். இந்த மாதிரி ஆட் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டுன்னு போட்டால் வந்துருச்சு. சக்ஸஸாக இந்த எமௌண்ட்ஸ் வந்திருக்கு. எந்த அமௌண்ட் ஏற்றுறதுன்னு தெரில. பேசாமல் இந்த அமௌண்ட் ஏற்றிப்போம். Start from the bottom. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டுக்கு போயிடலாம். சரி, கேமுக்கு போயிடலாம். ஐ திங்க் மோட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, டெலீட் ஃபெயில்டு. வாய்ஸ் வச்சுப்போம். ஸ்கின்னு அமௌண்ட் வந்திருக்கான்னு தெரில. இப்போ நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளார போயாச்சு, ஒரு வேர்ல்டுக்குள்ளார போயாச்சு. உள்ளே போய் அமௌண்ட் வந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளார வந்தாச்சு. சரி வாங்க, அமௌண்ட் வந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாம். நான் வீடு அது வந்துருக்கு. பாதி மட்டும்தான் வெட்டியிருக்கான் நம்ம வீடை. இன்னும் முழுமையாக கட்டணும் முழுசா. இப்போ நம்ம பார்த்தோம்னா அமௌண்ட் வரல. சரி, அமௌண்ட் வரலன்னா இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வரல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மோடில் போய் அமௌண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் வெளியே வந்திருப்பேன் ஜஸ்டில். EMOT இமோட். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட் 2 அமௌண்ட் இருக்கு. வாங்க இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் கேம் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மள நெட்டு ஸ்லோன்னு நினைக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு.
பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். மறுபடியும் அதே தான் காட்டியிருக்கு, டெலி, அதாவது வரலையா. கேம்குள்ளார தான் போய் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளார போய்க்கலாம். எமௌண்ட் வந்துச்சோ இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளார தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளார வந்தாச்சு. எமௌண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். வெளியே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோடு சரியா வரல. பன்னிக்குட்டி நம்ம கிட்ட தப்பிச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம வேற மோடு ஏதாவது அமௌண்ட்ல இன்னொரு மோடு ஏற்றி பார்க்கலாம். ஒரு தாட்டி வீடியோ பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டேன். இது 100% ரியலுன்னு காட்டியிருந்தாங்க. எழுத்தி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் கேம் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளார வந்தாச்சு. வழக்கம் போல அப்படியே தான் காட்டியிருக்கு. நம்ம செட்டிங்க்கு போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கேம் இப்படி ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணி பார்க்கலாம். ஏதாவது எதுவுமே ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல.
என்னதுன்னு தெரில, நம்மளுக்கு வரல. சரி ஓகே கைஸ், இப்போ மோட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, see you, bye bye. மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.